ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி பலாக்காயை வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பிஞ்சு பலாக்காயாக கடைகளில் கிடைக்கும். அது வாங்கிட்டு அந்த மேல் பகுதி சொரன்னு இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அந்த மேல் பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மேல் பகுதியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நீ உள்ளே இருக்கிற அந்த பலாக்காயை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸையும். இந்த பிரியாணி நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் இந்த பலாக்காய் கிடச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பலாக்காயை வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆவியில் வேக வச்சும் சேர்க்கலாம். ஆனால் அதை விட இந்த எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கி எடுத்தாச்சு. இனி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டும் சூடாகட்டும். இப்போ அந்த நெய்யெல்லாம் உருகிருச்சு. இனி இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டா தான் அந்த பிரியாணியில் இந்த வாசம் அப்படியே இறங்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வறுவட்டதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் வெங்காய கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. நீ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போது பச்சை வாசனை போக வதங்கிருச்சு. இனி இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு இது பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இனி கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கிருச்சு. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்க்கும்போது பிரியாணி உதிரியாக இருக்கும், அதுக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இனி வதக்கி வச்ச பலாக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதில் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 3 கப் தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். 1 கப்புக்கு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இனி பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி சுண்டிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன். இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும்போது நான்வெஜ் டேஸ்ட்டில் பிரியாணி சூப்பராக இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதே கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.